அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கடந்த 50 வருஷங்கள்ல சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. உடல் பருமனும் அதிகரிக்குது. இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் உண்டாகிறது. எதனால் இந்த இன்ஃப்ளமேஷன் உண்டாகுது? நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் அன்றாடம் நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை உருவாக்கக்கூடிய என்சைம்ஸையோ அந்த கழிவு பொருட்களையோ உடம்பை விட்டு வெளியேற்ற முடியாததுனால தான் இது உடம்புலையே தேங்கி நாளடைவில் ஒரு க்ரானிக் இன்ஃப்ளமேஷனை உருவாக்குது. ஸோ இப்போல்லாம் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். 40 இயர்ஸ்லேயே டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுவும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். இதே 40 இயர்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு நபருக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சனாகவும் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறது. இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. எதனால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது, இதை 48 மணி நேரத்தில் எப்படி அதிகரிக்கிறது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அந்த உணவுப் பொருட்களை முறையாக செரிமானம் பண்ணி நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாசஸ் தான் நம்ம பாடிக்கு தேவையான அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுக்கறதுக்கு தேவையான இந்த மூலப்பொருட்களை தருது. ஸோ இங்கே தான் நிறைய பேருக்கு பிரச்சனை உண்டாகுது. இப்போது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸு, டைப் 1 டயபெட்டிஸு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஈவன் கோவிடில் கூட நிறைய பேருக்கு இம்யூன் சிஸ்டம் வீக்கானதுனால தான் அந்த வைரஸ் ஈஸியாக அவங்களுடைய லங்ஸை பாதித்து இறப்பு வரைக்கும் கொண்டு போச்சு. இவங்க எல்லாருலேயும் ஒரு ஆராய்ச்சி பண்ணதில் அவங்க உடம்புல ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இதனோட அளவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் எப்படி உருவாகுதுன்னா, நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸோட அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸோட அளவு அதிகமாகும். ஸோ அது நம்ம கட்டை ஒரு டைட் ஜங்ஷனை ப்ராப்பராக பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயரை ப்ரொடெக்ட் பண்ணும். அதன் மூலமாக நம்ம பாடியில் தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே ரத்தத்துக்குள்ளே போய் கலக்கிறது. அதனால் ஆட்டோ இம்யூனிட்டி ட்ரிகர் ஆகுது. இதை சரி பண்ணுது. மெயினாக பியூட்ரேட். ஸோ இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸில் இருக்கக்கூடிய பியூட்ரேட் அப்படிங்கிறது நம்ம குடலில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய T செல்ஸ், இந்த T செல்ஸ் தான் எது கிருமி, எது நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய செல் அப்படிங்கிறத ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. ஸோ இந்த பியூட்ரேட் T செல்ஸை ஆர்டர் பண்ணி எது உடம்புக்கு பிரச்சனை கொடுக்கும் அதை அழிக்கிறதுக்கான அந்த ஆக்டிவான மூலக்கூறுகள் எல்லாம் உருவாக்கணும். இது நம்ம பாடியிலே இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள். ஸோ அந்த செல்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்சியேஷனை இந்த பியூட்ரேட் தான் T செல்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி ப்ரோபியோனேட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இது நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான அந்த மூலப்பொருட்களை கொடுக்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி செல்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. முக்கியமாக நம்ம போன் மேரோவிலேருந்து வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்களோட அளவை இது அதிகப்படுத்துது. ஸோ இது பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸோ சர்க்கரை வியாதி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். அதே போல் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். ஸோ இதுவும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி செல்களை பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே நம்ம கட்டில் தான் உருவாகுது. அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் தான் அது உருவாக்குது. கடந்த 50 வருஷமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் எவல்யூஷனால் உணவுப் பொருட்களை பதப்படுத்தக்கூடிய நிலையும் நிறைய மாறி இருக்குது. இதனால் நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ், வைரஸஸோட அளவு குறைஞ்சிடுது. அதனால தான் இன்றைக்கி நமக்கு இந்த மூட்டு வலி, அதே மாதிரி சின்ன வயசுலேயே டைப் 1 டயபெட்டிஸ் வருது, பிபி ரொம்ப சின்ன வயசுலேயே வருது, மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், நரம்பு செல்களில் உண்டாகக்கூடிய பாதிப்பு, உடல் எடை அதிகமாகிறது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இதை எப்படி சரி பண்ணணும், நம்ம குடலை எப்படி பாதுகாக்கணும்? ஸோ இதற்கு டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா
தேரையர் சித்தர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுத்துக்கணும். இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம வீட்டில் பாட்டிமார்கள் வந்து ஒரு வழக்கத்தில் வச்சுட்டு இருந்த ஒரு விஷயந்தான். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அதிகமாக புளி சேர்க்காத சீரகம் சேர்த்து ரசம் மட்டும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தட்லாம் இருந்தது. இப்போது அதெல்லாம் அழிஞ்சு போனதுனால தான் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகுது. அது நம்மளை மட்டும் இல்லை, நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினரையும் பாதிக்குது. இப்போது ஒரு குழந்தைக்கு 8 வயசில் டைப் 1 டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுதே அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகி இருக்கும். ஸோ அப்போது இது நம்மளை மட்டும் இல்லை, நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனையும் வந்து பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது? ஸோ கட்டை டீடாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நார்ச்சத்து அப்படிங்கிறது காய்கறி கீரைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய நார்ச்சத்தாக இருந்ததுன்னா இன்னுமே வந்து பெஸ்ட்டு. ஸோ அதே போல் பீன்ஸ் மாதிரியான உணவுப் பொருட்கள், நார்ச்சத்து இருக்கக்கூடிய பயறு வகைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பீட்டா குளுக்கான்ஸ் அப்படிங்கிறது நம்ம கட்டுக்கு தேவையான அந்த சப்போர்ட் கொடுக்குறனால அதில் வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஈஸியாக வரும். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ற உணவை வந்து மெயினாக இந்த சமைக்கப்பட்ட உருளைக்கிழங்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் எடுத்து நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக மாறிடும். அதே போல் இன்றைக்கி சமைச்ச சாதத்தை நம்ம நீராகாரமாக வந்து பண்ணிவிட்டு பழைய சாதமாக பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சாக வந்து மாறும். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சை நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட்னால் செரிமானம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாசஸ் தான் அதை வந்து செரிமானம் பண்ண முடியும். ஸோ அந்த பாக்டீரியாசஸ்க்கு உணவு கரெக்டாக கிடைக்கிது அப்படின்னா அது அந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அதே போல் ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். ப்ரீபயாட்டிக் இருக்கக்கூடிய பூண்டு, வெங்காயம், வாழைப்பழம் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கும் பொழுது ஸோ அதுவும் வந்து நம்ம கட்டை வந்து பேலன்ஸ்டாக வைக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மூட்டு வலி, பிபி சீக்கிரமாக வர்றது, சுகர் வந்து சீக்கிரமாக வந்து வருது, இது எல்லாத்தையுமே வந்து குறைச்சிக்கலாம். முக்கியமாக இந்த உணவுப் பொருட்கள்லாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பித்து 48 மணி நேரத்துலேயே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து 3 மடங்கு அதிகமாகிறத பார்க்கலாம். அது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த வகையான உணவுகளை ரெகுலராக எடுத்துக்கோங்க. நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக் உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தவிர்த்தலாம். இன்றைக்கி ஆர்த்ரைட்டிஸ், பிபி, சுகர் இதெல்லாம் ஏன் அதிகமாக வருது, இதற்கும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கும் என்ன சம்மந்தம், 48 மணி நேரத்தில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகமாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.